சேலம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்போம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இவர் இந்த போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? சேலம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் போராட்டத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் அதிகாரிகள் அவமதிப்பு செய்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறிப்பாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 கோரிக்கைகள் வைக்கும்படி வலியுறுத்தியதன் அடிப்படையில் தான் 10 கோரிக்கைகளை வழங்கியதாகவும் அதில் சிலவை நிறைவேற்றப்பட்ட நிலையில் சிலவை நிறைவேற்றப்படாமலே நிறைவேற்றியது போன்று அதிகாரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியதாக கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். இதில் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் பெருமாள் கோவில் கிரிவல பாதையில் 94 லட்சம் மதிப்பீட்டில் பாதை போட்டு நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மலையை சுற்றியுள்ள கிரிவல பாதையில் பாதை அமைக்காமல் வேறு இடத்தில் பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது குறிப்பாக கிரிவல பாதையை காணும் என்று கூறியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 3 தரமற்ற பாலங்களை மேல்மட்ட பாலங்களாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கான திட்டமிடல் குறித்து தன்னுடன் ஆலோசிக்கும்படி மாநகராட்சி கண்காணிப்பு பொறியாளரிடமும் அறிவுறுத்திய நிலையில் அதற்கு பதில் சொல்ல முடியாது, உங்களுக்கு பதில் அளிக்க முடியாது என்று கூறி அவமதிப்பு செய்ததாக கூறி அதிகாரிகளை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் தனது மேற்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வார்டுகளில் எந்தவித பணிகளையும் மேற்கொள்ள விடாமல் திமுக கவுன்சிலர் தடுப்பதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் தனது மேற்கு சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் தனக்கு எந்தவித ஒத்துழைப்பும் வழங்கவில்லை, அதே போன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை உரிய சம்பளத்திற்கு ஏற்ற வேலையை செய்ய விடாமல் அதிகாரிகள் தடுப்பதாகவும் தனது குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்தார். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.